1 டிகிரி செல்சியஸ், நல்ல கோல்டு. ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் ஆயிட்டு இருந்துச்சு. பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வளருது ஆஸ் எக்ஸ்பெக்டட். சேம் டெக்னாலஜி ஆஸ் பொட்டேட்டோ. இது கூட இது மாதிரி அது மாதிரி தான் ஒரு கழுங்கு. இது கூட இவ்வளோ போதும். இதுவே நல்லா என் கையளவு இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லண்டன் விவசாயி. நான் ஒரு ஐடி கைங்க, ஒரிஜினலி ஃப்ரம் பெங்களூர், பட் இப்போது லண்டனில் செட்டில் ஆகிட்டு இருக்கேன். என் பிஸி லைஃப்பில் ஒரு பிரேக் இருக்கட்டும்னு ஹாபியாக கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது அது சீரியஸாக போய் அலாட்மெண்ட்டில் ஃபார்மிங் லெவலில் வந்திருக்கு. திஸ் இஸ் மை ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். 11th அக்டோபருங்க. எப்படி இருக்கு பாருங்க வெதர். நல்லா பிரைட்டா இருக்குன்னு இது பற்றாதீங்க, சந்தேகப்பட்டுறாதீங்க. பட் சரியான கோல்டுங்க. இன்னைக்கு நைட்டு கூட 1 டிகிரி இருந்துச்சுங்க. 1 டிகிரி செல்சியஸ், நல்ல கோல்டு. ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் ஆயிட்டு இருந்துச்சு. நான் இப்போ லஞ்ச் டைம்ல கொஞ்சம் கிளியரா இருக்குதுன்னு வெதரும் வந்துட்டேன். ஸோ திஸ் இஸ் அப்டேட்டுங்க. இந்த பிளாக் ஸ்பானிஷ், இது ரேடிஷ், அது தொழுத்துங்குது நல்லா. நான் வந்து இங்க 4 நாள் ஆச்சுங்க. மண்டே வந்து லாஸ்ட். அதான் இப்போ சரியான மழை. கார்லிக்குங்கெல்லாம் இன்னும் சரியா வளரல. இது கொஞ்சம் ஏதோ வர மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் தெம் டு பி. ஏன்னா அந்த பக்கம் வச்சு இதுல நல்லா வளர்ந்துச்சு. இங்க வச்சு கார்லிக் எல்லாம் பாருங்க நல்லா வளர்ந்துச்சு. ஸ்ட்ராபெரி கூட ஏதோ விட்டுட்டு இருக்காரு. பட் அவ்வளோதாங்க, வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 டிகிரி 2 டிகிரிஸ் எல்லாம் போச்சுன்னா நைட்ல நிறைய செடிங்க வளராது. அண்ட் தட்ஸ் வாட் வி see here. ஏதோ பூச்சி பிடிக்குது. நூக்கல் கூட வளருது அது கூட. பட் ஐ டோன்ட் ஹேவ் ஹை ஹோப்ஸ் ஆன் வாட் எவர் இஸ் க்ரோயிங் தேர். பீட்ரூட் கொஞ்சம் நல்லா வளருது ஆஸ் எக்ஸ்பெக்டட். பரவாயில்ல. இங்க கூட இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா துளுக்குதுங்க. நான் பாக்குறேன், சொன்ன இல்லைங்களா, ஒரு ரோ கேரட், ஒரு ரோ பீட்ரூட் போட்டான்னு. பீட்ரூட் கொஞ்சம் கொஞ்சமா தான் துளுக்குது. பட் கேரட் தான் கொஞ்சம் நல்லா துளுத்துங்கிற மாதிரி இருக்கு. இது கூட ஏன்னா ரொம்ப டேம்பா இருந்ததுனால வளருமோ இல்லையோன்னு நினைச்சிருந்தேன். டூயிங் ஓகே. இது நல்ல சக்சஸ்ங்க. ப்ராட் பீன்ஸ் ஒரே ஒரு இங்க வச்சிருந்தது தான் ஃபெயிலியர். மிச்சம் எல்லாம் இந்த 3-2-3-2-3 போட்டேன் நான். கரெக்டா வந்துட்டு இருக்கு. which is good. அதே மாதிரி இங்க இவரு சகதா வளர்ந்துங்கிறாரு. ஆஸ்பராகஸ் ஒன்னும் கம்ப்ளைண்ட் இல்ல, நல்லா வளர்றானேனா விடாத. கத்திரிக்காய் போனது அவ்வளவுதான். இதோட சீசன் அவுட்டுங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணிடணும் இன்னும், அவ்வளவுதான். ஸோ கோஸ், ஐ திங்க் வி ஹேவ் சம் கோஸ் அவைலபிள் ஃபார் அஸ் டு. கோஸ் காலிஃப்ளவர் பூச்சியா இருக்குது. பட் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அங்க இருக்கிறது ஒண்ணு, இங்க இருக்கிறது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் தான் என்னமோ காணும். இங்க ஒன்று ஏதோ புதுசா வளர்ற மாதிரி இருக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் த பூச்சி. லெட்ஸ் see. ஏதோ புது செட் ஆஃப் லீவ்ஸ் வந்துக்குதுங்க. இந்த பூச்சிங்கெல்லாம் இப்போ காலி ஆயிடுங்க. இப்போ வெதர் இல்லை இல்லைங்களா, they will all die. இப்போ பூச்சிங்கெல்லாம் இப்போ they will go into hibernation, insects. ஸோ அந்த இதுல they will grow அப்படின்னு கெஸ் பண்றேன் நான். பட் யூ நெவர் நோ. ஸோ இது கிளியர் பண்ணிட்டுக்கிறேன். வந்துச்சுங்க. இது நான் ஆர்டர் பண்ண ஆனியன்ஸ், அப்புறம் டியூலிப்ஸுங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். தேர் ஆல் ஹியர். நான் வீட்டில் இருக்கு, எடுத்து வந்து பண்ணிடணும். பேசில் கட் பண்ணிடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னும் பண்ணல. ஐ டூ இட் சூன். அது பிஃபோர் அது வாடுறதுக்கு முன்னால். அது வின்டர் பிடிக்கிறது இல்லை அதுங்களுக்கு. கொஞ்சம் லைக் தே ஆர் ஹார்டி பட் நாட் டூ மச் ஆஃப் டெம்பரேச்சர். பட் தீஸ் திங்ஸ் வில் சர்வைவ் ஹார்டி டெம்பரேச்சர். பேசில் ஒண்டி தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் சூப்பர் ஹார்டி. அவங்க வளருவாருங்க, எவ்வளோ குளிர் இருந்தாலும் வளருவாருங்க. இந்த இஞ்சி மஞ்சா என்ன பண்ணுமோ தெரியல. இந்த வாட்டி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும். மெயின்லி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் பே லீவ்ஸ். எப்படி இருந்தாலும் வளராங்க. வீட்டில் கூட வளர்த்துட்டு இருக்கேன் பே லீவ்ஸ். மாதுளம்பழம் கொஞ்சம் கஷ்டம். ஆப்பிள் வில் சர்வைவ். இந்த ஆப்பிள் வில் சர்வைவ். மாதுளம்பழத்துக்கு தான், அதுக்கு தான் சுத்தி கொஞ்சம் இது வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க அப்டேட். இப்போ வளர்ந்து நிக்கிற இதுங்களா, அவ்வளவுதான் அப்டேட். அது இன்னைக்கு ஐ ஹாவ் சம் திங்ஸ் டு டூ இல்லைங்களா, அனியன் அது இதெல்லாம் போடுறதுக்கு. ஸோ ஐ வில் டூ தட். 11th ஃப்ரைடேங்க, 11th அக்டோபர். வேலையை முடிச்சிட்டேன் இன்னைக்கு. இந்த வீக்கெண்டுக்கு இந்த பேக்கேஜ் தான் காட்டலான்னு இருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு நான் வாங்கின சீட்ஸ்ன்னு இல்லை, பட் they can be called seeds. These are all called bulbs. The bulbs னு வாங்குறேன். BULBS. டியூப்லைட் எல்லாம் இருக்குது பாரு, அந்த மாதிரி பல்புங்க தான். So this is the tulips. இப்படி தான் இருக்கும் பாருங்க, கழுங்கு மாதிரி இது. ஸோ சேம் டெக்னாலஜி ஆஸ் பொட்டேட்டோ. இது கூட இது மாதிரி அது மாதிரி தான் ஒரு கழுங்கு. இது கூட இதை ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் to 20 சென்டிமீட்டர்ஸ் நோண்டி உள்ள வச்சாக்கா ஏப்ரல் டைம் இங்க நல்லா ஸ்ப்ரிங் வரும். ஸ்ப்ரிங் டைம் பண்ணுவாங்க, மார்ச் அண்ட் ஏப்ரல். அப்போ வெளியே they will pop out every year and give you nice flowers. சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. இது ஒரு 24 இருக்கு. ஏன்னா எதிரில் சின்ன இடம் தானே, அதுக்காக. அண்ட் தென் திஸ் இஸ் இது ஆனியன் செட்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைம், சொல்லியிருப்போம் ஒரு எபிசோட்ல. ஸோ திஸ் இஸ் ரெட் ஆனியன் செட். ஒரு பெரிய இதுதான் வாங்கிட்டேன், நிறைய போடலான்னு. ஏன்னா விண்டர்ல அது ஒண்டி தான் வளருவாங்க. ஸோ தேர் ஆர் 3 bags ஆஃப் இட். ஒரு பேக்ல மோஸ்ட்லி 25 இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. பட் இட் சோல்ட் ஆன் வெயிட். இது நம்பர்ஸ் தான், பட் திஸ் இஸ் சோல்ட் ஆன் வெயிட். ஸோ திஸ் இஸ் ஆல். நானும் ட்ரை பண்ணி பார்த்துங்க, இந்த சீட்ஸ் வச்சு வளர்க்கலான்னு. ஒன்னும் முடியல. நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எல்லா வாட்டியும் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் ஃபார் த செட். ஸோ திஸ் இஸ் அரௌண்ட் இங்க சொல்ற மாதிரி இது இட்ஸ் கால்ட் த ரெட் வின்டர் கைண்ட், which will grow during winter. அதுக்கு தான் அது வேற ரெட் வின்டர். அண்ட் இட் இஸ் லைக் 1/4 kg. இது 250 grams. ஸோ 10 சென்டிமீட்டர்ஸ் டெப்த், 2.5 சென்டிமீட்டர்ஸ் போதுமா. ஸோ அதை வச்சு அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இதை இன்னைக்கு வச்சிடறேன். நினைக்கிறேன் இப்பதான் இன்னைக்கு தான் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இட். சீக்கிரம் கடான்னு வச்சிருக்கா அது பாட்டு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் வெயில் இருக்கு இல்லைங்களா, அதுல வளர்ந்துரும். அப்புறமா தென் ஆஃப்டர் தட் இட்ஸ் வின்டர்ல என்ன ஆகுது, அது தென் இட் வில் டிசைட், த பிளான்ட் வில் டிசைட் வாட் இட் வாண்ட்ஸ் டு டூ.
இதில் வெஸ்ட்டுங்க க்ளீனாக வட்டம் போட்டேன் இல்லை அதை சும்மா குச்சியில தான் போட்டேன். அப்புறமா இன்டர்செக்ஷன்லலாம் சும்மா கையளவு இப்படி நோண்டி நோண்டி குத்தி அப்படியே போட்டு மூடிட்டேன். ஸோ இட் வாஸ் டோட்டலி இந்த பக்கம் வந்து 7, இந்த பக்கம் வந்து 8 rows. ஸோ அரௌண்ட் எவ்வளோப்பா 7 into 8 56 இது சீட்ஸுங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஃபுல் ரெட் அனியன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்ததா போய் அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சுங்க பாருங்க. இன்னும் 6 o'clock கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே இருட்டாயிடுச்சு. இப்படிதான் மோஸ்ட்லி நாளைக்கு தான் வந்து மிச்ச வேலை பண்ண போல இருக்கு. பட் எனிவே ஐ ஹாவ் திஸ் திங் ரெடி, டியூலிப்ஸ். ஸோ அதை எடுத்துன்னு போய் அங்கே எதிரில் ஃப்ளவர் பெட்டில் போட்டுடலாம். 13th Octoberங்க சண்டே. எல்லாம் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுன்னு வந்தேன் இப்போ தான். அது நவராத்திரிக்கு ஃபுல்லாக வெஜிடேரியன் விரதம்லாம் பண்ணியிருந்தாங்க வீட்டில். நேற்றோட முடிஞ்சிச்சு அது வேலை. போய் இன்னைக்கு ஒரு நல்ல நான்வெஜ் பஃபே சாப்பிட்டு எல்லாம் படுத்துன்னு தூங்கிட்டாங்க. நான் நான் மதியத்தில் தூங்குறதுல ஏஞ்சி வந்துட்டேன் வேலை பண்ணலான்னு. ஸோ அனியன் வைஸ் ஒன்றும் அப்டேட் இல்லை, அது அப்படியே தான் இருக்கிறார். நேற்று வர நல்ல மழை வந்துச்சு, ஸோ தண்ணி ஊற்றுறது தேவையில்லை, அவர் நல்லா வளருவார். ஸோ இன்னைக்கு அட்லீஸ்ட் இப்போ ஒரு 4:30ங்க டைம் இன்னும் இருக்குது. ஸோ சன் அங்கேருந்து இங்கே போகிறதுக்குன்னு ஒரு 2.5 hours இருக்கு, 1.5 hour. ஸோ அந்த கேப்பில் என்ன வேலை பண்ணலான்னு வந்துட்டேன். குளிருங்க பாருங்க. இந்த இதுதான் வரப்போவே பார்த்துட்டு வந்தேன் நான். ஏதோ இது ஸ்லக்ஸா இல்லை வேற என்ன எதனா பூச்சியான்னு தெரியலங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் நூக்கல், இந்த பிங்க் நூக்கல். ராசி காசு இங்கே போட்டே இருக்கக்கூடாது இருந்துச்சு, வேற இல்லைன்னா போட்டது நம்ம. எனிவே ஸோ அது வளரலாம் கூட பரவாயில்ல, வேற எதனா. It was just like a gamble anyway. இவ்வளோ லேட் இந்த சீசன் வளர்க்குறது. ஈவன் இஃப் இட் இஸ் நாட் க்ரோயிங் ஓகே, இட் இஸ் ஓகே. ஒரு பஞ்ச் ஆஃப் கார்லிக் எடுத்து வந்திருக்கேன், அது நடணும். அண்ட் லாஸ்ட் ஆஃப் த இது இருக்கு கொர்ஜெட்ஸ், அதையும் பிச்சின்னு போனோம். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் ஆஃப் த கொர்ஜெட். ஸோ பெருசாக வளரும் போல இருக்கு, பட் நல்லா இருக்கிறப்ப பிச்சின்னு போகிறது நல்லது. ஏன்னா அதுக்குன்ட்டு சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒரு ஆளுக்குறாரு, அவர் வந்தாருன்னா லேட் ஆகிடும். ஸோ தேர் இஸ் ஒன் மோர் as well growing here. இதுலேயே இன்னொன்று இருக்கு, அது உள்ள சாப்பிட்டுக்குது ஆல்ரெடி. ஏதோ சூப்பர் பிரீடர் இவர் தான். நல்ல பெரிய பெரிய ரெக்கார்ட் பிரேக்கர் கொர்ஜெட்ஸ் எல்லாம் விட்டாரு. நான் நினைச்சேன் ஒரு கொர்ஜெட் அப்படியே விட்டு சீடு நெக்ஸ்ட் இதுக்கு பார்க்கலான்னு. பட் சம் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் ஆக்சுவலி ஈட்டிங் இட் ஆஃப். ஐ பெட்டர் டேக் இட் வைல் இட் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். இவ்வளோ போதும் எனக்கு, இவ்வளோ பெருசு இருந்தாவே. அது உள்ள இருக்கிறது எப்படி இருந்தாலும் மேரோ மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் இவ்வளோ போதும். இதுவே நல்லா என் கையளவு இருக்கு. ஸோ அது உள்ள இருக்கிறது லைக் எப்படி இருந்தாலும் ஒரு மாதிரி இது ஹாலோ, அது சீட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் எடுத்து போட்டுருவேன் நான். ஐ டோன்ட் மைண்ட் பீயிங் இட் லைக் திஸ். இவரும் நல்லா விட்டாரு. ஒன்று இருக்கு ஆக்சுவலி, ஐ வாண்ட் டு கீப் இட் ஃபார் சம் டைம். ரிஸ்க் தான் அவர் அப்படியே விட்டு போகிறது, பட் சம்ஹவ் இட் இஸ் சர்வைவிங். ஸோ ஐ வில் கீப் இட் ஃபார் சம் மோர் டைம். எல்லா அனியன்ஸும் வெஸ்ட்டுங்க. இங்கே அனியன் சீடு போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வளரல. இந்த திஸ் இஸ் லைக் த 4th time ஃபெயிலியர். சீட்ஸ் போட்டு வளர்க்குற ஆனியன்ஸ், அதுதான் இது என்ன பண்ணணும்னு தெரில. சரியா கூகுள் பண்ணி, அது ஹீட்டிங் மேட்டெல்லாம் வாங்கி பண்ணுறாங்க, கூகுளில் பார்த்துருந்தேன். பட் பிகாஸ் இட் ஜெர்மினேஷன் டைமில் அதுக்கு 20 degrees வேணுமா. ஐ டோன்ட் திங்க் 20 degrees இஸ் பாசிபிள் ஹியர் இன் திஸ் வெதர். ஸோ போட்ட செட்டு அப்படியே போட்டாங்க. அப்படியே இதில் இருக்கு சீட்ஸ், பட் வளர்ந்தா வளர்ட்டோம், இல்லைனா அப்படியே போட்டோன்னு விட்டேன் நான். எனிவே வாங்கின்னு வந்த வின்டர் சன் ஆனியன்ஸுங்க போட்டேன். இதில் அப்படியே எக்ஸ்ட்ரா கார்லிக் எல்லாம் கூட போட்டேன். இங்கே இருந்தது ஃபுல். இப்போ ஆக்சுவலி திஸ் ஹோல் ஏரியா இஸ் கவர்டு. இப்போ ஆனியன் பிளஸ் கார்லிக் பிளஸ் இந்த நூக்கல். இது நூக்கெல்லாம் ராடிஷா சரியா தெரியல, அது பிளாக் ஸ்பானிஷ். தட்ஸ் ஸ்டோரி ஆஃப் திஸ் டபுள் பெட், விச் இஸ் குட் ஆக்சுவலி. லைக் நல்ல கவரேஜுங்க. நல்லா ஒரு இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 48 அனியன்ஸ் பத்துச்சு. இந்த பூண்டு எவ்வளோ பல்லு இருக்குன்னு எண்ணல நான். நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 1 kg இப்போ பூண்டு அப்படியே சின்ன சின்ன இதுவாக பிரிச்சு நல்லா பெருசாக இருந்துச்சு. இந்த வாட்டி வாங்கி வந்தது நான். ஸோ லோக்கல் ஸ்டோர் தான், 2-3 ஸ்டோர் மிக்ஸ்டு கார்லிக் தான் இது இங்கே இருக்கிறது. இட்ஸ் குட். இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வேலை நான் ஈதர் ஐ வில் டூ த ரெஸ்ட் ஆஃப் த பேலட் பவுண்டரி. இன்னும் 1 hour தான் இருக்கு. ஸோ ஐ வில் டூ த ரெஸ்ட் ஆஃப் த பவுண்டரி. இது பவுண்டரி போட்டு ஐ வில் ட்ரை டு கிளியர் அப் ஆல் தீஸ் ஏரியா. கிளியர் பண்ணிட்டு வேற எதனா பெட்டு, இந்த ரேஸ் பெட் பண்ணுறதுக்கு தான் வுட்டு கிடைக்கலிங்க. ரொம்ப தேடி பார்க்குறேன் நானும். இட்ஸ் நாட், ஐ எம் நாட் ஏபிள் டு சோர்ஸ் இட் அட் ஆல். பிகமிங் வெரி டிஃபிகல்ட். எல்லாரும் இப்போ வுட்டு வருது, பட் பீப்புள் ஐ திங்க் டிமாண்டுங்கிறதுனால பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஆஸ்கிங் மணி ஃபார் இட். அதுவும் இப்போ லைக் ரொம்ப காஸ்ட்லி வேறு ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சம் சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, லைக் 10-20 பவுண்டாக இருந்துச்சுன்னா போய் தூக்கிட்டு வந்துடுவேன். ஐ திங்க் தேர் ஆஸ்கிங் டூ மச் மணி இப்போத்துக்கு ஃபார் யூஸ்டு வுட். அது கூட. ஸோ தேங்க்யூ வெரி மச் விட்டுக்கிறேன் நான். எப்போ ஃப்ரீயாக வருதோ அப்போ அதில். இப்போ வின்டர் டைமில் தான் யூஸ்வலி. லாஸ்ட் டைம் கூட இந்த வுட் இருக்கு இல்லைங்களா,
இந்த 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 வுட்டெல்லாம் இதெல்லாம் வின்டர் டைம்ல எடுத்துட்டு வந்தேன் போய். அண்ட் தென் டெக்கிங் வுட் வந்துட்டு ஏப்ரல் டைம்ல எடுத்துட்டு வந்தேன் இந்த வருஷம். லாஸ்ட் இயர் வின்டர் வாங்கின அந்த வுட் இது, விச் இஸ் ஓகே. எப்போ கிடைக்குது அப்போ பண்ணலான்னு விட்டு இருக்கேன். ஸோ டில் த டைம் தேர் இஸ் சோ மச் ஒர்க் டு டூங்க. நிறைய கிளீன் அப் பண்ணுங்க. இந்த வீட்ஸ் எல்லாம் பிச்சு பண்ணணும். ரொம்ப அங்க இந்த இந்த இதுல இருந்த வீடை கிளியர் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது சின்னதா இருக்கிறப்ப வீட்ஸுங்க குட்டியா கடான்னு கிளீன் பண்ணிடணும். இந்த ஏரியா கூட ஐ திங்க் இட் இஸ் ஓவர் டேக்கிங் ஓவர் பை த வீட்ஸ். ஸோ ஸ்லோவா அதுங்களை கூட கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் குட்டியா இருக்கிறப்ப. எனிவே லெட்ஸ் கெட் ஆன் வித் இட். 6:30 மணிங்க டைம். எல்லாம் சன்செட் எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாம் டார்க் ஆயிடுச்சு பாருங்க. ஃபிளைட் வர இறங்குது. ஸோ அவ்வளோ தூரம் முடிச்சிட்டாங்க ஃபுல்லா. இன்னும் சொல்லப்போனா வெறும் ஒரு 1.5 லென்த் தான் மிச்சங்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணேன், இங்கே ஒரு பெரிய பலகை கொடுத்துக்கிறேன் பாருங்க. இது உள்ள எப்படி சரியா தெரியாது, மோஸ்ட்லி இருட்டில். ஸோ திஸ் இஸ் ஆல் தட் இஸ் ரிமைனிங். ஸோ இந்த இதுலேருந்து நான் மெஷர் பண்ணி பார்த்தேன். லைக் ஒரு 1.5 லென்த் வருது, 1.5 பேலட் லென்த். ஸோ எதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி இப்போ இருக்கு 2 பேலட் இருக்கு. ஸோ அந்த 2 பேலட்ல எதனா 1.5 பண்ணி கிளீனாக கட் பண்ணி போட்டுடலான்னு தட்ஸ் அ பிளான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, இது நடக்கும் ஃபுல் செடிங்க மேலெல்லாம் மெரிச்சு செடியெல்லாம் இதாயிடுச்சு. ஸோ அது மேலே அப்படியே பிளாஸ்டிக் ஷீட் போட்டுடலான்னு இருக்கிறேன். இது ஆன உடனே, இது ரெடி ஆன உடனே ஐ வில் புட் பிளாஸ்டிக் ஷீட் அண்ட் தென் ஐ வில் ஜஸ்ட் லெட் இட் கோ லைக் தட். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பொதார் மாதிரி வளராத மாதிரி பார்த்துக்கணும். திஸ் இஸ் லைக் த தேர்ட் டைம்ங்க. ஸோ 2 வாட்டி கிளியர் பண்ணி 3வது வாட்டி கூட வளர்ந்துக்குது. இப்போ லைக் ப்ராபப்ளி பீங் a bit lazy பழகுது. ஸோ டெய்லி வரேன் இல்லைங்களா, அதில் ஒரு 15 மினிட்ஸ் வெறும் களைகளை பிடுங்கி விசிலடிக்கிற டைம்லேயே இது பண்ணுங்க. அதுதான் பண்ணோம் மோஸ்ட்லி. லைக் there is no other way to get on top of this. I don't think I will ever be able to get on top of it, but yeah, as much as possible. ஸோ ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லாக தெரிதுங்க நம்ம அலாட்மெண்ட் பாருங்க. ஸோ லைக் யா, ஸோ இது கொஞ்சம் இந்த பக்கம் அது கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற கலைகள் இட் will look really good. It's so beautiful and wonderful. ஒரு சாட்டிஸ்ஃபைங் வீக்குங்க இந்த வாட்டி வந்து. சம்மரி ஃபார் த வீக் இஸ், இங்கே நிறைய ஆனியன்ஸுங்க போட்டேன். இங்கே நிறைய இது வளர்ந்துட்டு இருக்கு, டபுள் பீன்ஸு, ப்ராட் பீன்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு. இங்கே போட்ட பீட்ரூட்டு கேரட்டு தான் ஒன்றும் ஏன்னா மூச்சு பேச்சில் அதுக்கு போட்டு சின்ன புள்ளியாக வந்துருக்கு. பட் நாட் ஸோ ஷியோர், வெதர் ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. பட் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் மழை வந்து 20 degrees எல்லாம் போகும், இட் வில் பி குட். ஆனால் இங்கே நிறைய போட்டேங்க. வெங்காயம், கார்லிக் மெயினாக கவர் பண்ணேன், விச் ஆர் வின்டர் கிராப்ஸ் பேசிக்லி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பேலட் அங்கே இருந்து வுட்டு பேலட் எல்லாம் நிறைய காலி ஆச்சுங்க. ஸோ தட் ஏரியா வில் பிகம் கிளீன். அது இருந்ததுனால தான் நிறைய பில்லு வீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குதாங்க. ஒன்ஸ் தட் இஸ் ஃபினிஷ்டு, அங்கே ஒரு பேலட் இருக்கு, இப்போ இங்கே இன்னொரு பேலட் இருக்கு பாருங்க. அதில் வந்துட்டு கிராஸ் செக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதுங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன போட்டு அடிச்சு கிளீனாக பண்ணணும். இட்ஸ் ஓகே. லைக் இவ்வளோ பண்ணிட்டோம், அதுக்கு மேலே பண்ண மாட்டோமா? எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல். நான் நண்பன்ல சொல்றாங்க பாருங்க, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அந்த மாதிரி தான், ஆல் இஸ் வெல். இவ்வளோ தூரம் வந்துச்சு, இதுக்கு மேலேயும் பண்ணிடலாம். ரைட், திஸ் இஸ் லண்டன் விவசாயி சைனிங் ஆஃப் மிடில் ஆஃப் த October 13th இன்னைக்கு சண்டே. பாய்.